டயட் அப்படின்னோடனே நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா, சாப்பிடாம இருக்கணும், ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும். 1, 2 இட்லி மட்டும் சாப்பிட்டா போதும், இவ்வளோண்டு சாப்பிட்டா மட்டும் போதும், அப்பதான் சிக்ஸ் பேக்லாம் வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. பட் காலேஜ் போகும்போது ஒரு செகண்ட் இயர்ல இருந்து நான் வந்து ஜிம் போக ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ ஒரு 3 இயர்ஸ் வந்து போயிருப்பேன். ஓகே, அதுவுமே ஒரு இயர் இடையில கேப்லாம் விட்டுருக்கேன். ஸோ அப்படி போகும்போது தான் எனக்கு இந்த டயட்னா என்ன, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்தி டயட்னா என்ன, நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்மளோட டயட் வந்து வேறுபடும், அண்ட் ஸோ டயட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்படிங்கிறத பற்றிலாம் ஓரளவு நாலேஜ் வந்து கெயின் பண்ணேன். அண்ட் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணணும்னாலும் சரி, கேலரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் அந்த கேஜே. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் டயட் இன் காலிஸ்தெனிக்ஸ். டயட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க் ஆக்டிவிட்டி லெவல் வந்து ஒரு 3 டைப்பாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று செடென்ட்ரி, ரெண்டாவது மாடரேட், மூணாவது வெரி இன்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த செடென்ட்ரி அப்படின்னா என்னன்னா, என்னோட ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவே இருக்கும். நான் உட்காந்து மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எந்திரிச்சு போகிறதுக்கோ இல்லை உடம்பு அளவில் பெருசாக வேலை செய்யறதுக்கோ அந்த மாதிரி எனக்கு வந்து பெருசாக வேலை கிடையாது. லைக் ஐடி ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டரைஸ் ஃபீல்டில் மட்டும் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து அடங்குவாங்க, இன்க்ளூடிங் மீ டூ. செகண்ட் வந்து மாடரேட் அப்படிங்கிறது. மாடரேட்னா இவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கும் அவங்களோட ஜாப்ல, அட் த சேம் டைம் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கும் இருக்கும். ரொம்ப பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவு இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து மாடரேட் கேட்டகரியில வந்து வருவாங்க. கேட்டகரி வந்து வெரி இன்டென்ஸ். அவங்களோட உழைப்பு மொத்தமே, அதாவது அவங்களோட ஒர்க்கே வந்து உடல் உழைப்பா மட்டும்தான் இருக்கும். லைக் வந்து அது வந்து இந்த மெக்கானிக்ஸா இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கலாம். லைக் இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த மார்க்கெட்லலாம் வந்து மூட்டை தூக்குவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களா இருக்கலாம். தப்பா சொல்ல, அது ஒரு ஜாப் தானே, அதை நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் இந்த மூணாவது வெரி இன்டென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இதுக்கும் டயட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதை வச்சுதான் நம்ம டயட்டை வந்து கேட்டகரி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிஎம்ஆர் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்குள்ள போகும்போது நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் நீங்க செடென்ட்ரியா, மாடரேட்டா இல்ல வெரி இன்டென்ஸாங்கிற இந்த கேட்டகரியை கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா இத்தனை கேலரி வந்து பேர்ன் பண்ணணும்னு இருக்கும். நீங்க வெயிட் கெயின் பண்றீங்கன்னா இத்தனை அமௌண்ட் ஆஃப் கேலரியை விட நீங்க அதிகமா எடுக்கணும்னு இருக்கும். வெயிட் நீங்க அதே வெயிட்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இத்தனை கேலரி நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரிசல்ட் வந்து இதுல கொடுக்கும். உங்களுக்கு நான் என்னோடத வந்து ஷோ பண்றேன். ஏன் கேலரி வந்து அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டா, நம்ம வெயிட் கெயின் பண்ணணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேலரியை பேர்ன் பண்றது மூலியமா நமக்கு எனர்ஜிங்கிறது கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ப்ரோட்டீன் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் க்ரோத்துக்கும் மசில் பில்டிங் இது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன்ங்கிறது ஒரு மேஜரா ஒர்க் ஆகுதோ, அதே மாதிரிலாம் கார்பும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணணும், நீங்க வந்து பல்ஜ் ஆகணும்னா கார்பும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் கார்புக்கு இன்னொரு ஒரு கார்புனா கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு ஒரு பிளஸ் என்னன்னா, அது கார்பு எல்லாமே நமக்கு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளால வெயிட் அதிகமா தூக்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண போகுது இல்லையா. ஸோ அதே மாதிரிதான் இந்த கேலரிஸும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம வெயிட் கெயின் பண்ணணும்னா அந்த கேலரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, பிஎம்ஆர் கால்குலேட்டர் போங்க. பிஎம்ஆர் கால்குலேட்டர் நான் அந்த லிங்க் கூட உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அது போயிட்டு அதோட ஹைட், வெயிட், அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து வீக்லி வந்து ஒர்க் பண்ணுவீங்களா, உங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும், 3 டைம்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, இல்லை வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட நீங்க எவ்வளோ கேலரி எடுத்துக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளோ கேலரி எடுத்துக்கணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும்னா எவ்வளோ கேலரி நீங்க அதிகமா இன்டேக் பண்ணணுங்கிறது எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கும். அப்புறம் உங்களோட நார்மல் சாப்பாட்டுல இருந்து, என்னால பெருசா டயட்லலாம் வந்து சிக்கன் டெய்லிலாம் என்னால் சாப்பிட முடியாது, மட்டன் டெய்லிலாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் பீனட் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா 2 எக் சாப்பிடுங்க. இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் தான். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவ்வளவு எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இப்ப சாப்பாட்டுல எவ்வளவு கேலரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் கூகுள் போங்க, 2 கப் ரைஸோட ஒரு வேல்யூ என்னன்னு கொடுத்தீங்கன்னா அதோட கேலரி வேல்யூ வந்து அது காட்டிடும். அதே மாதிரி 2 எக்கோட கேலரி வேல்யூ என்னன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து காட்டிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்க கேலரி வந்து கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு வேற இன்னும் டீடைல்டா உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே கொடுக்குறேன், டிஎம் பண்ணுங்க. நான் இன்னும் டீடைல்டா உங்களுக்கு வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கால்குலேட் பண்ணி சத்தியமா சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி பேர்ன் இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்னா 1333 கேலரி வந்து நான் வந்து பேர்ன் பண்ண எடுத்துக்கணும். ஸோ அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் ஒவ்வொன்றுக்குமே பார்த்து இவ்வளவு சாப்பிடணும்னு சாப்பிட்டேன்னா என்னால ஒரு நிம்மதியா சாப்பிட முடியாது, சந்தோஷமாவும் என்னால சாப்பிட முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன சாப்பிட்டாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது எனக்கு நார்மல் ஆயிடுது.
செரிச்சிடுது, ஐ மீன் என்னோட ஃபேட் பர்சன்டேஜ் வந்து வெளியே வந்துடுது அப்படிங்கும் போது நான் கால்குலேட் பண்ணி பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், கால்குலேட் பண்ணி பெருசா சாப்பிட மாட்டேன். நான் ஜிம் போயிட்டு இருந்தப்ப என்ன டயட் எடுத்தேனோ அந்த டயட்டை தான் இப்போ நான் கேலிசனிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நான் எடுக்கிறேன். பட் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் இந்த கேலிசனிக்ஸ் ஒர்க் அவுட்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, நார்மலா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அன்ஹெல்த்தியா சாப்பிடாதீங்க. லைக் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸா இருக்கலாம், ஓவர் ஆயில் ஐட்டம்ஸா இருக்கலாம், சமோசா, எக் பஃப், அது இது லொட்டு லொஸ்க்குன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ சாப்பிடுங்க. நீங்க வந்து டெய்லியும் இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்க, டெய்லி பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் இல்லையா என்ன நடக்கும்னு. ஸோ அதுதான் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் கெயின், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நார்மல் சாப்பாடு எடுத்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இல்ல நான் கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி கூகுள்ல போங்க, டைப் பண்ணுங்க, உங்களோட கேலரி வந்து எத்தனை இருக்கணும்னு சொல்லி பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இது சாப்பிடுங்க, இது சாப்பிடாதீங்க நான் சொல்லிடலாம். பட் அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுங்க நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நீங்க தான் இதுக்கப்புறம் உங்களோட சாப்பாட்டையோ உங்களோட மீலையோ நீங்க தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற டயட்டை நீங்க தான் ரெடி பண்ண போறீங்க. ஓகேவா? அண்ட் ஸோ எனக்கு மீன் பிடிச்சி வறுத்து கொடுக்க பிடிக்காது, மீன் பிடிக்க சொல்லி தரதான் பிடிக்கும். ஸோ அதனாலதான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னோட டயட்டுமே சிம்பிளான டயட் தான், ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். அதில் 2 பொட்டேட்டோ சாப்பிடுவேன், ஃப்ரைட் பொட்டேட்டோ இல்லை, பாயில்டு பொட்டேட்டோ 2 சாப்பிடுவேன். பிகாஸ் ஆஃப் கார்ப், அந்த கார்ப் தான் எனக்கு எனர்ஜி கொடுக்கும் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. ஸோ அதனால அது நான் சாப்பிடுவேன். செகண்ட் வந்து பால் குடிப்பேன். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சோ இல்லை 1 மணி நேரம் கழிச்சோ நான் ஒரு எக் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமேட்டு ஓட்ஸ் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் வந்து எடுத்துப்பேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10லேருந்து ஒரு 11, ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ள கண்டிப்பா ஒரு 4 தோசை 5 தோசை சாப்பிடுவேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 11:30லேருந்து 12:30க்குள்ள ஒரு 100 கடலை வந்து சாப்பிடுவேன், 100 கிராம் கடலை வந்து சாப்பிடுவேன். அண்ட் ஸோ ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துப்பேன். அண்ட் ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் பாலும் நான் கண்டிப்பா எடுத்துப்பேன். நைட்டு வந்து ஒரு 7:30 ஒரு 8 மணிக்குள்ள ஒரு 3 தோசை 4 தோசை இவ்வளவுதான். இதுதான் என்னோட டயட். இது பெரிய டயட்லாம் கிடையாது, எல்லாராலுமே எடுக்கலாம். பட் இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ நீங்க 40 to 60 kgs இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டயட் நீங்க எடுக்கலாம். இது கேலரி நல்லாவே பர்ன் பண்ணும். அண்ட் ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீனும் இதுல வந்து அடங்கிரும், கார்பும் உங்களுக்கு வந்து இதுல அடங்கிரும். பட் எல்லாருக்குமே இது செட் ஆகுமான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நிறைய போட்டிருக்காங்க, நிறைய என்னென்னமோ சாப்பிட சொல்றானுங்க. அதெல்லாம் வந்து நம்மளால நம்ம ஊர்ல பார்த்துக்கவும் மாட்டோம், நம்ம அஃபோர்ட் பண்ணவும் முடியாது அதெல்லாம் பெருசா. ஸோ உங்களுக்கு இன்னும் டயட் பத்தின வீடியோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் சர்ச் பண்ணி சொல்றேன். அண்ட் ஸோ உங்களுக்கு எப்படி இப்போ கேலரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குதுங்கிறது நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா எனக்கு வந்து வேணும்னா ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே இருக்கு, நீங்க டிஎம் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன். அண்ட் ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம்.